ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் தலையில் அரசியல் சிக்கல்கள் ஏறி சின்னாபின்னப்படுத்துகிறேன். அப்போதெல்லாம் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் ராத்திரி முழுக்க கண் விழித்து சிக்கல்களை அவிழ்த்து பழக்கப்பட்டவன் இந்த இடிதாங்கி. அதனால் தான் ராத்திரியில் பூத்திருக்கும் சோலாரின் சொந்தக்காரன் என்று இடிதாங்கியை எல்லோரும் புகழ்ந்துரைக்கிறார்கள். ஆனால் தற்போது நவராத்திரி சமயங்களில் மட்டும் சிக்கல்களை பற்றி சிந்திப்பதில்லை. நவராத்திரிகளில் அல்ல கைகளுடன் சேர்ந்து கொலு மண்டபங்களில் தஞ்சம் அடைந்து விடுகிறான். ஆன்மீகத்தை ஆழம் பார்க்கும் சாக்கில் அண்டாவின் அடியாழம் வரை சுண்டலை சுரண்டும் சூத்திரம் கற்றவன் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் தான் சுண்டல் உண்ட வாயையும் பாயாசம் உண்ட பாங்கையும் பார்த்து பொறாமைப்படும் எதிர்க்கட்சிகள் கொழு வீட்டில் உண்டு கொழுக்கும் கொழுக்கட்டையே என்று இடிதாங்கியை வறுத்தெடுக்கிறார். இதனை கேள்விப்பட்ட எனது அடியொற்றிகள் சிலர் அலறியடித்துக் கொண்டு என்னிடத்தில் முறையிட்டார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கூல் டவுன் கூல் டவுன். கூலாக இருந்தால்தான் குளித்து குடிக்க கூலான கூழ் கிடைக்கும். கழுதைகளுக்கு வாசனை தெரியாது என்பதற்காக கற்பூரம் ஒரு நாளும் இயங்கியது கிடையாது. அதுபோல சுண்டலின் அருமை தெரியாதவர்கள் கிண்டலாக பேசுவதையெல்லாம் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டால் சுண்டல் கொண்டான் என்ற பட்டத்தை எப்படி தட்டி கொண்டு போக முடியும்? ஆனால் எதிரிகள் என் மீது விமர்சனங்களை வைத்து சேறு வாரி பூச பூச அது இடிதாங்கியின் புகழ் இமயத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கொலுவின் போதும் கோமாளி பொம்மை வேண்டும் என்று கேட்கும் குழந்தைகளிடம் இடிதாங்கியின் பொம்மையை காட்டி அதை வாங்கி செல்லுமாறு எதிர்க்கட்சியினர் சொல்லி இருக்கிறார்கள். என்ன ஆனது? எனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நகர்த்திய காய்களே அவர்களுக்கு எதிராக தானாக நகரத் தொடங்கிவிட்டது. இப்போது குழந்தைகளின் மனதில் இந்த கோமாளி ஒரு கொழுத்த கொழுவாக விட்டிருக்கிறார். எங்கே சென்றாலும் குழந்தைகள் இடிதாங்கியை அடையாளம் கண்டுபிடித்து மொய்த்து விடுகிறார். ஒரு வீட்டில் சுண்டல் சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு போனால் அடையாளம் கண்டு விடுவார்கள் என்பதால் நவராத்திரி சிவாஜியை போல கெட்டப்பை மாற்றிக்கொண்டு போனால் கூட அடையாளம் கண்டு விடுகிறார்கள். தசாவதாரம் போல் போனால் கூட இந்த கோமாளியின் அவதாரத்தை அவதானித்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று அன்றே பாடிவிட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் கோமான் யார் கோமாளி யார் என்று அடையாளம் தெரியும். அதனால் தான் சொல்லுகிறேன், இன்றைய குழந்தைகள் நாளைய வாக்காளர்கள். அவர்கள் கையில் வாக்குகள் வரும்போது இந்த கோமாளி கோட்டையில் கொலுவாக விட்டிருப்பார். அப்படி கோலோச்சம் காலம் கனியும் வரைக்கும் சூடு குறையாத சுண்டலை ஊதி ஊதி குறித்து கொண்டே இருக்கவும் தயங்க மாட்டான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.